தெளிவு நிலைக்கு வரணும். அது எதுலேருந்து வரணும்? சன்மார்க்கத்திலிருந்து தான் வரணும். அப்போ தெருள் என்கின்ற நிலைக்கு வந்தால் நாம் இருப்பது இருளான உலகம், வாழ்வது மயக்கமான வாழ்க்கை. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது தெளிவு என்கின்ற தெரிந்த நிலைக்கு வரணும். வந்தால் அருள் கிடைக்கும். பெருமான் இதை அப்படியே குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்போது அடிப்படையாக வைத்த விஷயங்கள் நேயம் என்பது 2. வள்ளல் பெருமானிடத்தில் நேயம் என்பது 2. இப்போ சன்மார்க்க நிகழ்ச்சிக்கும் மற்ற நிகழ்ச்சிக்கும் என்ன வேறுபாடு இருக்கணுன்றதையும் நான் சொல்லிடுறேன். நான் எதுவாக இருந்தாலும் கட்டணேட்டாக சொல்லிவிடுவேன். அதில் நான் இங்கே எக்ஸ்கூஸ்லாம் கிடையாது. அது தள்ளுபடி இல்லுபடி அதெல்லாம் கிடையாது. அரசியல்வாதி ஒருத்தர் வராங்கன்னு வச்சிங்க, மொத்த கூட்டம் அங்கே இருக்கிற மொத்த கூட்டம் போகிற எழுந்து போயிடும். இது சன்மார்க்கம். இது வள்ளல் பெருமானிடத்தில் எல்லோரும் ஒன்று தான். எனக்கு இந்த பணியை கொடுத்துருக்காருன்னா உங்களுக்கு வேறு பணியை கொடுத்துருப்பாரு. நீங்கள் சன்மார்க்க சங்கம் நடத்துவீங்க, அந்த இடத்துல சன்மார்க்க பணியை நீங்கள் செய்வீங்க. வேறு ஒருத்தர் மருத்துவம் செய்வார், அவர் மருத்துவத்தின் மூலமாக மக்களுடைய பிணியை போக்குவார். வேறு ஒருத்தர் புத்தகம் எழுதுவார், எழுதத்தின் மூலமாக அவர் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தார். ஆகக்கூடி சன்மார்க்கத்தில் எல்லோரும் ஒன்று தான். அரசியல்வாதி மாதிரி யாருன்னா ஒருத்தர் வந்தாங்களா பின்னாடி எழுந்து 10 பேர் போகிறது, முன்னாடியே அதெல்லாம் இருக்கக்கூடாது. முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம சன்மார்க்கம் என்ன, எந்த இடத்தில் இருக்கிறோம், எதை நாம் பின்பற்ற வேண்டும், எது நம்மளை மேலேற்றுகின்ற வழி. வள்ளல் பெருமான் அதுதான் கொடுத்துருக்கார். மேலேற்றுகின்ற வழிக்கு தான் இதை கொடுத்துருக்கார். அவங்க வந்தால் இவங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாருக்கும் ஒன்று தான். அப்போ என்ன சொல்கிறாருன்னா மனிதநேயம். இந்த மனிதநேயம் எங்கே சொல்லப்படுகிறது? இல்லை உலகத்தில். மனிதநேயம் இருந்தால் இன்று பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் அழிந்து கொண்டிருக்கிறதா? அங்கே மனிதநேயம் இருக்கிறதா? இல்லையே. மனிதன் தானே மனிதனை அழித்து கொண்டிருக்கிறான். வள்ளல் பெருமான் அடிப்படையாக வைத்தார் மனிதநேயம். அடுத்த நிலையத்தில் ஆன்மநேயம். மனிதனை மனிதனாக பாரு, மற்ற ஜீவராசிகளை எல்லாம் உனக்குள்ளே இருக்கின்ற உயிர்களாக பார். அப்போ இந்த உயிரும் அந்த உயிரும் ஒன்றுதான் என்று நினைக்கின்ற பொழுது அங்கே என்ன இருக்கும்? ஆன்மநேய ஒருமைப்பாடு. இந்த உலகத்தில் வந்த எந்த மெய்யடியார்களும் 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும் எந்த சித்தர்களும் யாருமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை பயன்படுத்திய வள்ளல் பெருமான் ஆன்மநேயம் என்கின்ற உயர்ந்த கருத்தை பயன்படுத்துகிறார். ஆன்மநேயத்தை ஒவ்வொரு இடங்களில் தாயுமானவரும் அதை ஓரளவு கோடிட்டு காட்டுறார். அன்பை பெருக்கி எனது 6 உயிரை காக்க வந்த இன்பை பெருக்க இறையே பராபரமே என்பார். கொல்லா நெறியம் சொல். ஆனால் வள்ளலார் போன்று அழுத்தம் திருத்தமாக சொன்னவர் வள்ளல் பெருமான் தான். அடுத்து எப்படி இருப்பது? 3 நிலை சொல்லுகிறார் பெருமான். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. நான் ஏன் இதை மட்டும் உங்களுக்கு கோடிட்டு காட்டிட்டு போயிட்டுக்கிறேன்னா அதை பற்றி பேசுகிறவங்க விளக்கமாக பேசுவாங்கன்றதுக்காக தான். இது 3மே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெரிய பெரிய சப்ஜெக்ட். பசித்திருப்பது என்பது வேறு, தனித்திருப்பது என்பது வேறு, விழித்திருப்பது என்பது வேறு. அதனுடைய கருத்துக்கள் பின்னாடி உங்களுக்கு வரும். சன்மார்க்க சான்றோர்கள் பேச இருக்கின்றார்கள். எப்படி செல்லுவது? இது பெரிய கடல் ஐயா. சன்மார்க்கம் பெரிய கடல். இந்த உலகத்தில் இல்லாத ஒரு பெருங்கடல் வள்ளல் பெருமான் நம்ம கொடுத்து வைக்கின்றார். அது தெரியாமல் நாம் இருக்கோம், அதுதான் முக்கியம். அப்போ என்ன கொடுத்துருக்காருன்னா எந்த வழியில் நம்ம போனோம், எந்த வழியில் போனோம்னா சன்மார்க்க சங்கம்தான். சன்மார்க்க சங்கம் சார் திருக்கோயில் கண்டிடவும் அங்கமே குளிர நின்றனை பாடி ஆடவும் இச்சைகான் எந்தாய் பெருமான் சொல்கிறார். ஞான சபையை சொல்லும்போது சொல்கிறார், சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன், சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன். இப்போது சத்திய ஞான சபையை பற்றி பெருமான் வெளியே அங்கங்கே கட்டிட்டு பண்ணுற விஷயங்களை பெருமான் அதை பெருசால் நமக்கு எப்படி ஒரு மெக்கா ஒரு மெதினாவோ அதே போல் நமக்கு ஞான சபை என்று சொன்னால் வடலூர் பெருவெளி மட்டும்தான். வேறு இடத்துல இருக்கிற ஞான சபைகள்லாம் நம்ம ஐயா பண்ணது, ஐயாவுடைய வழி, அவர் காட்டியது. அதனால தான் எல்லா இடத்துலையும் என்ன சொல்லிக்காரு? சங்கம் வச்சிங்க, சபை வச்சிங்க, சன்மார்க்க சங்கத்தை வச்சிங்க, தர்மசாலை வச்சிங்க.
அதுதான் போகிறதுக்கான வழின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன எதில் போனோன்னு சொன்ன நம்ம சங்கத்தின் வழியாக, சன்மார்க்க சங்கத்தின் வழியாக, தர்மசாலையின் வழியாக. ஏன்னா பெருமான் பதிவு செய்கிறாரு, தர்மசாலை வழியாக சாலை. அதான் முக்கியமாக சொல்கிறாரு, என்னை ஏறா நிலைமிசைக்கு ஏற்றியது எது எனில் தயவுதான். அது எங்கே? காலையிலே எந்தனக்கு கிடைத்த தனிப்பொருளே, மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் பெற்ற பெரும் பயனை எல்லாம் தர்மசாலையிலே ஒருபகலில் தந்த தனிப்பதியே. அப்போ என்ன சொல்கிறாரு? சங்கம் சார்ந்திருக்க வேண்டும், தர்மசாலையின் வழியாக செல்ல வேண்டும், அதுக்கடுத்தது ஞான சபையினுடைய விளக்கங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதன் பிறகு சித்திவளாக திருமாளிகை. அப்போது நமக்கு வழி இது, துறை இது, முறை இது சொல்கிறார் இல்லைங்களா? அப்போ அந்த முறைப்படி தான் நம்ம சன்மார்க்கத்தை நாம் அணுக வேண்டும். எதை அறிய வேண்டும் என்றால் தன்னை அறிய வேண்டும். யார் ஒருவர் தன்னை அறிகின்றார்களோ அவர்கள்தான் தலைவனை அறிய முடியும். தன்னை அறிதல் என்றது சன்மார்க்கத்தில் பெரிய சப்ஜெக்ட். அந்த தன்னை அறிதல் என்பது பெரிய சப்ஜெக்டு. தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம். நமக்கு தலைவன் யார்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் நமக்கு தலைவர். அப்போது தன்னை அறிந்து தலைவனை அறிதல். எப்படி கடப்பது? பெருமான் எப்படி கடந்தார்? ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிகிரகம், கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல். இப்போ கடவுள் நிலையறிந்து அம்மயமாகுகின்ற நிலைக்கு ஒரு மனிதன் செல்ல வேண்டும். செல்றதுக்கான வழியை எல்லாம் பெருமான் கொடுத்திருக்கிறார். தாய்மானவரோட இடத்துல சொல்லுவார், நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சள் நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமே. வெளியே இல்லை, எங்கே? எல்லாமே உள்ள. வள்ளல் பெருமான் சொல்லுவார், கடவுள் நிலை அறிந்து அம்மயமாதல். அப்போ அந்த நிலைக்கு நம்ம வரணும். இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம். சன்மார்க்கம் என்பது செயற்கையானது இல்லை. பெருமான் சொல்லிட்டாரு, புறத்தில் காட்டப்பட்டதே தவிர வெளியே வைத்திருக்கின்ற வணங்கக்கூடிய ஒரு தீபம் புறத்தில் காட்டப்பட்டதே தவிர இது அகத்தில் இல்லை. அக சமாச்சாரம் உள்ள, அது உள்ள ஆற்றலாக இயங்கி கொண்டிருக்கிறது. அது வெப்ப ஆற்றலாக இயங்குகிறது. சுத்த உஷ்ணம் வருக, அது சமாச்சாரமே, அதனுடைய நிலை வேறு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, உண்மை விளக்கம், உண்மை இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம். இன்பம் கூட இயற்கையாக தான் இருக்குது, செயற்கையாக எதுவுமே இல்லை. அடுத்தது அண்டத்தில் மறைபொருளாக இருக்கிறது. எது? அண்டத்தில் மறைபொருளாக எது? பெருமான் சொல்கிறார் ஒரு இடத்துல உரைநடையில், அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை சொல்லிவிட்ட வள்ளல் பெருமான் நமக்கு அறிமுகம் சொல்லிவிட்டார். இறைவன் என்பவன் அனாதியானவன் பெருமான் பதிவு செய்கிறார். அப்படி என்றால் கண்ணுக்கு புலனாகாத இருக்கிறான். இறைவன் என்பதை சொல்லிட்டு சொல்கிறார், அண்டத்தில் இறைவன் மறைபொருளாக இருக்கிறான். அப்போ இறைவன் நாம் கண்ணால் பார்க்க முடியுமா? ஐயா சொல்கிறார், நினைந்து உணர்ந்து அப்படி ஒன்றா இருக்கலாம். ஆனால் கண்ணுக்கு புலனாகாத மறைபொருளாக இருப்பவன் இறைவன். அண்டத்தில் பிண்டத்தில் என்ன கொடுத்துருக்கான்? உயிர் கொடுத்துருக்கான். அதை எடுத்து காட்ட முடியுமா? எந்த மருத்துவரிடம் சென்றாலும் உயிரை தனியே பிரித்து காட்டுங்கள் என்றால் காட்ட முடியாது. கிட்னியை காட்டுவாங்க, ஆட்டை காட்டுவாங்க, நுரையீரல் காட்டுவாங்க, மனதை காட்டுவாங்க, எல்லாத்தையும் காட்டலாம். ஆனால் உயிரை பிரித்து தனியே காட்ட முடியுமா என்றால் எந்த மருத்துவராலும் முடியாது. ஏனால் அதற்கு உரிமையானவர் அவர். சரி, இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கிறோம். மனம் மறைபொருள், அறிவு மறைபொருள். செயல்பாட்டின் மூலமாக தான் இது தெரியுமே தவிர உள்ளே தனித்து காட்ட முடியாத மறைபொருளாக நமக்குள்ளே பிண்டத்தில் வைத்திருக்கின்றான். அண்டத்தில் இறைவனும் மறைபொருளாகத்தான் இருக்கிறான். அவன் மறைபொருளாக இருந்து நம்மளை இயக்குவதற்கும் மறைபொருளாக இருந்து தான் இயக்குகின்றான். அந்த பொருளை நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எந்த நிலையை தவிர்த்தல் என்றால் மரண நிலையை தவிர்க்க வேண்டும். மரணம் சொல்கிறார் ஐயா, மரண நிலை, இறப்பு நிலை, செத்த நிலை, சாகா நிலை. சாகா நிலை தான் நமக்கு வள்ளல் பெருமான் காட்டியது. செத்த நிலை என்பது
எதுன்னா மனுஷனாக இருந்துகிட்டு இருப்பான், வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனால் அவன் செத்தவன்ட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு வள்ளுவர். எப்படின்னா, ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்பட்டது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். அவன் செத்து போன நடைப்படைமான்னு வச்சுங்களேன். அப்படின்னா இன்னும் 2 இருக்குது, இறப்பு மரணம். இது 2 எது தெரிஞ்சுக்கணும். நம்ம சன்மார்க்கத்தில் உள்ள போகிறோம், இதை சொல்லணும்ல, இதுக்கான இடங்களும் இருக்குது. ஏன்னா மரணம் என்பது அகாலமாக முடிவது, ஆயுள் முடிந்து முடிகிறதுக்கு பேர் மரணம் இல்லை, அகால மரணம். அது இந்த பிறவி பூர்த்தி அடையாத ஒரு நிலை. அப்போ இறப்பு என்பது எது என்றால், வயோதிகம் அடைந்து, வள்ளல் பெருமான் சொல்கிறார, நரை திரை மூப்பு, இந்த 3 அடைஞ்சு வயோதிக நிலை அடைவது இறப்பு. இப்போ வள்ளல் பெருமானுடைய நிலை சாகாத நிலை. அது சாகாத நிலைன்னு பெருமான் எதை சொல்கிறாருன்றத அது பெரிய சப்ஜெக்ட். அது ஏன்னா அந்த சாகாதது அணுக்கள் தான். அவர் பிரித்தார், அதை பிரித்து காட்டினார். அது என்னால் மட்டுமில்லை உங்களால் முடியும்னாரு. இதையெல்லாம் யார் வராங்களோ அந்த நிலையில் அது வரும். அடுத்தது சுத்த சன்மார்க்கத்தினுடைய முடிவு மரணமில்லா பெருவாழ்வு. அவன் பெருவாழ்வு சொல்லிட்டவர். அந்த பெருநிலையை அடைவதற்கு எதை சொல்கிறார் என்றார், ஆன்ம லாபம். இந்த ஆன்மா லாபத்தை அடைந்தால் மரணமில்லா பெருவாழ்வு நிச்சயம், மரணமில்லா பெருவாழ்வு நிச்சயம். ஆன்ம லாபம் அடைந்தால், ஆன்மா நஷ்டம் அடைந்தால் இறப்பு நிச்சயம், இறப்பு நிச்சயம். அதனால் இந்த இடத்துல எல்லாம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஏங்க நீங்கள் நெகட்டிவாக சொல்கிறீங்க, நாங்கள் இந்த பிறவிலேயே நாங்கள் மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சணும்னு நினைக்கிறோம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் எங்கே அதனுடைய சூத்திரத்தை வச்சுருக்கார் பெருமான்றதை நம்ம பார்க்கணும் இல்லை. அப்போ சொல்கிறாரு, ஆகாரம் நித்திரை மைதுனம், இந்த 3ம் இல்லறத்தில் வாழுகின்ற இல்லற ஞானிகளுக்கு சொல்லப்பட்டது. காலம் உண்டாகவே யோகமாந்தருக்கு உரைத்தேன்னு சொல்கிறார். அப்போ யோகமாந்தர்னா யார் பிரிகிறார். வள்ளல் பெருமான் மரணம் அடைவதற்கு எந்த இடத்தில் அடிப்படை காரணமாக இருக்கிறதுன்றதை வள்ளல் பெருமான் பதிவு செய்திருக்கார். அப்போ அதுக்கு தகுதின்னா மரணமில்லா பெருவாழ்வு அடையலாம். எங்கே சொல்கிறாரு, கைப்பிடித்தேன் களைப்பிலே, கைப்பிடித்தேன் களைப்பிலே. அப்போ என்ன நடக்குது பெருமான் சொல்கிறார். அப்போ என்ன நடக்குதுன்னா, தோலெல்லாம் குழைந்திட சூணுரம் அனைத்தும் மேலெல்லாம் கட்டவை விட்டு விட்டு இயங்கிட என்பெல்லாம் நெக்கு நெக்கு ஈழடி நெகிழ்ந்திட மென்புடை தசையெல்லாம் மெய்யுற தளர்ந்திட ரத்தம் அனைத்தம் உள் இறுகிட சுக்கிலம் பந்தித்து ஒரு திரளாயிட. புரியுதுங்களா? அப்போ எங்கே யோகமாந்தருக்கு சொல்கிறாருன்ட்டு, சுக்கீலம் பந்தித்து ஒரு திரளாயிட மடலெல்லாம் மூளை மலர்ந்திட ஒண்ணுதல் வேங்கிட ஒளிமுகம் மலர்ந்திட சாந்தம் ததும்பிட. அப்போ சாந்தம் ததும்புகின்ற பொழுதுதான் அன்பு, இரக்கம், கருணை எல்லாம் வரும். அப்போ மரணமில்லா அந்த நிலைக்கு வந்துட்ட பிறகு அந்த ஒரு மனிதன்தான் உயிர்களுக்கு உரும்பிட யோரையெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமனாகு ஓங்குக என்றனை போற்றினேன் பேரல் வச்சார் பெருமான். அங்கே தான் வச்சார். அப்போது எது முக்கியமான ஒரு பொருளோ, இங்கே விளைந்திருக்கின்ற உயிர்கள் அத்துணையும் விளைந்திருக்கின்ற உயிர்கள் தான். பயிர்கள் எப்படி விளைகிறதோ அதேபோல் ஆண்டவனுடைய அருளால் விளைந்த உயிர்கள் தான் இங்கே அனைத்தும் அமர்ந்திருக்கக்கூடிய பயிர்கள். ஒரு தாய் தந்தையினுடைய கருவறையிலிருந்து வந்த ராமலிங்கம் சின்னம்மையா என்பவருக்கு வள்ளல் பெருமான் இங்கே ஒரு பயிராக வந்து வாடிய பயிரை கண்டபோது அந்த பயிர்கள் ஏன் வாடுகிறது என்றால் அது அழிந்து போகப் போகிறது, இங்கே இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு உணவு கிடைக்காமல் போகப் போகிறது என்கின்ற வருத்தம் அவருக்குள்ளே இருந்தது.
அந்த வருத்தத்தை தான் வாடிய பயிர் என்று அந்த நிலையிலே பெருமானவர்கள் சொல்லி, அப்போ தான் மரணமில்லா பெருவாழ்வுக்கு எது தகுதின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க. அப்போ கைப்பிடித்தேன் கலைப்பிறேன்ற இடத்துல இருந்து பிரித்து கொண்டு போகிறார். அது யோகமாந்தருக்கு, இது போகமாந்தருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தனியாக விட்டாரானா உள்ள இல்லற ஞானிகள்னு சொல்கிறார். அப்போ இவங்க யார்? இல்லற ஞானிகளா? இப்போ எங்கன்ட்டு இப்போ கைப்பிடித்தேன் கலைப்பிறேன்ற இடத்துல இருந்து மடலெல்லாம் மூளை மலர்ந்திட ஒண்ணுதல் வியர்ந்திட அந்த விஷயங்கள்லாம் அப்படியே வரும்போது தான் மரணமில்லா பெருவாழ்வுக்கு தகுதி உள்ளவர்களாக அங்கு மாற முடியும். பெருமான் 3 தேகங்களை எடுத்த சுத்த தேக, பிரணவ தேக, ஞான தேகம் என்கின்ற முத்தேகங்களை எடுத்தார். அப்போ 3 தேகங்களை பெருமான் எடுத்தார் என்றால் அவர் ஏதாவது இறைவனுக்கு கொடுத்துருக்கணுமா இல்லையா? அப்போ இறைவனுக்கு என்ன கொடுத்தார்? பெருமான் இறைவனிடத்தில் எதை கொடுத்தார் என்று சொன்னால் 3 கொடுத்தார். தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் என்கின்ற சுதந்திரங்களையும் இறைவன்பால் கொடுத்து இறைவனிடத்திலிருந்து சுத்த தேக, பிரணவ தேக, ஞான தேகம் என்கின்ற 3 தேகங்களை பெருமான் பெறுகிறார். அதற்கான நிலையில் நாம் இருக்கிறோமா? அதற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டாமா? சன்மார்க்கத்துக்கு உள்ளே வந்துட்டோம். அதனால் அந்த தேகத்தை பெற்று தான் மரணமில்லா பெருவாழ்வுக்கு பெருமான் அவர்கள் சென்றிருக்கின்றார். இதுவரை வாழ்ந்து நாம் எப்படி வாழ்ந்துகிட்ருக்கோம் தெரியணும்ல. நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்துகிட்ருக்கோம், சன்மார்க்கத்திலையும் இருக்கோம், வள்ளல் பெருமானிட்டே இருக்கோம். எப்படி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அறியணும்ல. ஒரு மனிதன் 3 நிலைகள் வாழ்கிறான். ஒன்று உடலால், மற்றொன்று மனதால், 3வது அறிவால். உடலால் வாழ்பவன் உடலால் மட்டும்தான் வாழ்வான். மனத்தால் வாழ்பவன் பெருமான் சொன்ன இந்திரிய ஒழுக்கம் இருக்கு இல்லைங்களா, எல்லாத்தையும் முறைப்படுத்தன்னு சொன்ன இந்திரிய ஒழுக்கம். பார்ப்பதால் வாழ்கிறான், கேட்பதால் வாழ்கிறான். அவருடைய வாழ்க்கையின் முழுதும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக அடுத்ததிலேயே பார்த்து மாயையினுடைய வழியிலே போய் மாட்டிக்கொள்கிறான். அவள்தான் மனத்தால் வாழ்பவன். இப்போ வள்ளல் பெருமான் சொல்கிறார், அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு. யாருக்கு? சன்மார்க்கம். ஏன்னா சாகா கல்வியை கொடுத்துருக்கார் வள்ளல் பெருமான். சாகா கல்வியை கொடுத்துட்டு அதை படித்த பிறகு அறிவு விளங்கணுமா இல்லையா? விளங்கணும். அறிவு விளங்கிய ஜீவர்களுக்குன்னு சொல்கிறார். அப்போ யார் சன்மாரிகள் எதனால் வாழணும்னா அறிவால் வாழணும். அறிவு என்பது இறைவன், மனம் என்பது மாயை, இந்த புலன்களுக்கு உட்பட்டது. அதுதான் நம்மளை எங்கேயாவது இழுத்தும் போய் தள்ளும். அதனால தான் பெருமான் இந்திரிய ஒழுக்கத்தை ஜாக்கிரதையாக சொல்லுவார். இந்த 5 புலன்களை சரியான முறையிலே ஆமை போல் 5 அடக்கல் வேண்டும் என்றுவார் வள்ளுவர். அப்போ அந்த 5 புலன்களையும் சரியாக வைத்து மனத்தளவிலே வாழாமல் அறிவளவிலே வாழ்வதுதான் சன்மார்க்கம். அந்த அறிவிலையும் சொல்கிறாரு, சுத்த அறிவு, அசுத்த அறிவு 2ஆக பிரிக்கிறார். சுத்த அறிவு எது என்றால் ஒத்தது அறிவது, அடுத்த உயிரும் தன் உயிரும் ஒன்று என்று நினைப்பது சுத்த அறிவு. அசுத்த அறிவு எது என்றால் இந்த இடத்துக்கே போவாது. இன்றைக்கி உக்ரைன், ரஷ்யா, இன்னும் 2 நாடுகள், இன்னும் மற்ற நாடுகள், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி சொல்கிறார், இன்றைக்கி சூப்பரான இன்றைக்கி என்ன பண்ணோம், ஆக்ஷன், ஆயிரக்கணக்கான பேர் செத்துட்டாங்க. ஒரு நல்ல நிலையிலே நாங்கள் அந்த ஆப்ரேஷன் நடத்தி முடித்தோன்றாங்க இலங்கையில் இருக்கக்கூடிய ட்ரம்ப். எவ்வளவு உயிர்கள், மனித உயிர்கள் அழிகிறது. மனித உயிர்களை என்ன நினைக்கிறார்கள் அவர்கள்? மற்ற உயிர்களை போகிற நினைக்கிறாங்க. ஏன்னா மனித நேயம் இல்லை அங்கே. அப்போ அறிவு என்ன இல்லை? சுத்த அறிவு இல்லை. சுத்த அறிவு இருந்தால் ஒரு மனிதன் இறைவனால் கொடுக்கப்பட்ட உயிர், அந்த உயிரை அழிப்பதற்கு யாருக்கு அதிகாரம் உண்டு? வள்ளுவன் சொன்னான், அருள் வேண்டுமென்றால் தன் ஊன் பெருக்கிற்கு பிரிது ஊனுண்பான் எங்கனும் ஆளும் அருள். அருளாட்சி தான்ப்பா இது சன்மார்க்கம். அப்போ அருளுக்கு வரணும்னு சொன்னால் அந்த நிலையை விட்டுட்டு வரணும். வள்ளுவன் கட்டன் ரேட்டாக பேசுவார். சுத்த அங்கே நிலையில் நீ அருளுக்கு வரணும்னா இப்படி வா, எப்படி ஒன்றாலும் வாழ்ந்துட்டு எதை ஒன்றாலும் இருந்துட்டு எப்படியாவது போனோன்னா போயிட்டு போ. அப்போ அருள் வேணும்னா, இது வேணும்னா
இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள், சுத்த அறிவிலே வாழுகின்றவர்கள் 1% மட்டும்தான். அவர்கள்தான் சன்மார்க்கிகள். புரிஞ்சுக்கணும். அப்போ சன்மார்க்கிகள் எதில் வாழணும்? அறிவால் வாழணும். உடலால் வாழக்கூடாது, மனத்தால் வாழக்கூடாது, அறிவால் வாழணும். அப்போ அறிவால் வாழுகின்ற பொழுது மனிதநேயம் வளரும், ஆன்மநேயம் வளரும், அடுத்தவர்களை பார்க்கின்ற பொழுது இரக்கம் வரும், தயவு வரும், கருணை வரும், இது எல்லாம் வரும். இப்போ இதையெல்லாம் வந்துட்டு நான் சொன்னேன், இந்த பிறவியில் மனித அந்த மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியம் குறைவு என்று சொன்னேன். நான் மேடையில் பேச ஏன் இந்த மாதிரி எல்லாரும் மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னாக்கா, இந்த பிறவி எடுத்துட்டோம், இறைவன் நமக்கு இதிலிருந்து நமக்கு விளக்க கொடுத்துட்டார், நம்ம வந்துட்டோம். ஒரு விதையை நேர்த்தி பண்ணுறோம் இல்லைங்களா, விதை நேர்த்தி அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. ஏன்னா அந்த காலத்திலலாம் விதைகளை பானையில் போட்டு சாம்பல் போட்டு வேப்பலை போட்டு அதை பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் கொண்டு போய் விதையில் விதைப்பாங்க. அப்போ அதுக்கு பேர் விதை நேர்த்தின்னு பேர். அப்போ அந்த பக்குவத்தை கொண்டு தான் நம்ம அந்த விதையை விதைப்போம், அப்போ தான் அந்த பயிர் விளையும். சன்மார்க்கத்துக்குள்ளே வந்துட்டவங்க நம்ம பூவாக இருந்து, காயாக இருந்து, பழமாக இருந்து எல்லாருக்கும் பயன்படணும். அந்த விதை நம்முடைய ஆன்மா. அந்த விதை எது? நம்ம உள்ளே இறைவன் கொடுத்த ஆன்மா. அப்போ இந்த விதையை அங்கே சொல்கிறார, வள்ளல் பெருமான் எதற்காக இங்கு அனுப்பினேன் என்று வள்ளல் பெருமான் தன்னுடைய வாய்மொழியாக பதிவு செய்தாரே. பேரூற்ற உலகில் ஒரு சமயம் அதை பேய்படி புற்று பிச்சு பிள்ளை விளையாட்டென உயிர்கள் உணர்ந்திடாது, இங்கும் அங்கும் இறந்து வீண் போயின, இன்னும் வீண் போகாதபடி புனிதபுரம் சுத்த சன்மார்க்க சுகநிலை புகட்டி ஏறுற்ற சுகநிலை அடைந்திட நீ என் பிள்ளை யாதலாலே வேலை புரிய. வள்ளல் பெருமான் அப்படி சொல்லி அனுப்பிச்சி விட்டார். அப்படி தான் வள்ளல் பெருமான் இங்கே வந்தார். அதே போல் சுத்த சன்மார்க்கத்தில் வந்துக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏதோ ஒரு அங்கே ஒரு திருச்செந்தூர் போனோம், ஒரு திருப்பதிக்கு போனோம். ஏன்னு சொல்கிறேன்னா, இதெல்லாம் சன்மார்க்கத்தினுடைய காம்பவுண்ட். இதுக்குள்ளே தான் நான் இதை சொல்ல முடியாது, நான் வெளியே போய்ட்டு நான் சொல்ல முடியாது. திருப்பதிக்கு போனால் ஒரு அங்கே, திருச்செந்தூருக்கு போனால் ஒன்று, பழனிக்கு போனால் ஒன்று, நம்ம மதுரைக்கு போனால் அது அல்ல சன்மார்க்கம். சன்மார்க்கம் என்பது அது இல்லை. அது எல்லாம் நீ போகலாம், பார்க்கலாம், வரலாம், போகலாம். ஆனால் இது அந்த நல்ல விதையை தேர்த்தி செய்து இறைவனிடத்திலே ஆன்மலாபத்தை பெற்று, இங்கே ஆன்மலாபத்தை பெற்று இறைவனுடைய திருவடியில் கொண்டு போயிட்டு இந்த வித்தை சேர்க்கணும். இது ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு மார்க்கம் சன்மார்க்கம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த பிறவி தப்பினால் வேறு நம்ம என்ன ஆகும்னு தெரியாது. வள்ளலாரிடம் வந்துட்டோம். இந்த விதையை விதை நேர்த்தி செய்து இப்போ சொன்ன வழிகளை எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒழுக்க நெறிகளில் மனதை பக்குவப்படுத்தி உள்ளே தூய்மைப்படுத்தி எல்லா நிலைகளிலுமிருந்த இந்த விதையை அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்திற்கு எப்படி அனுப்பி வைத்தாரோ அவராண்ட கொண்டு போயிட்டு தரமான விதையாக இந்த ஆன்மா அங்கே நிற்கணும். அப்போ அங்கே ஆன்மா அங்கே நின்னால் என்ன பண்ணுவாருன்னு சொன்னால், சரியான தாயையும் தந்தையும் தேர்வு செய்து, ராமையாவும் சின்னம்மையும் எப்படி தேர்வு செய்து வள்ளல் பெருமான் நமக்கு இந்த உலகத்துக்கு அனுப்பினாரோ அதே போன்று இந்த ஜீவனை தேர்வு செய்து அனுப்புவார். சன்மார்க்கத்தில் மீண்டும் வந்து பிறப்பெடுப்பீர்கள். அந்த பிறப்பெடுத்து இதைவிட மேன்மையான ஒரு நிலையை அடைவீர்கள். ஏன் வள்ளலாரை கூட நீங்கள் வந்து இந்த இதில் பிறப்பில் வந்து என்ன பண்ணலாம். அதுக்கு தாங்க இந்த மார்க்கத்தில் வந்திருக்கிறோம். இதை உணருங்கள், உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி நல்ல வித்துக்களாக இந்த பிறவி நமக்கு கிடைச்சிருக்கிறது பெரிய விஷயம். இதில் ஆண் பெண் என்கின்ற பேதம் இல்லை, பெருமான் சொல்லிட்டார். அதனால் இல்லற ஞானிகள், யோக மாந்தர்கள் இந்த நிலைகளை எல்லாம் கடந்த நிலையாக இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆன்மாவும் இறைவனுடைய திருவடியை சேர வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய முடிவான முடிவு, வள்ளல் பெருமானுடைய முடிவு. அந்த முடிவை பற்றி இங்கே சன்மார்க்க சான்றோர்கள் எல்லாம் பேச இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை எல்லாம்
உறுதியாக பற்றி கொண்டு வள்ளல் பெருமான் சொன்ன வழியை நாம் பின்பற்றுவோம் என்று சொல்லி, அற்புதம் நிறைந்த அண்டங்கள் கோடி அருட்பெரும் ஜோதி ஆண்டவன் படைப்பில் இப்புவி உலகுயிர் இன்பமாய் வாழ்வது அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவனுடைய அருளால் என்று சொல்லி, நல்ல மழை பொழியட்டும். இன்றைக்கி நிகழ்ச்சி அதனால் இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல மழை பொழியட்டும், நாடு நரம்பெறட்டும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழட்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து என்னுடைய முன் உரை, ஏன்னா நான் தொகுப்பாளராக என்னை போட்டிருக்காங்க. நடுவில் நான் நிறைய பேசினேன்னா அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பேச வந்துடுவாங்க. இப்போன்னா கொஞ்சம் இருக்காங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துடுவாங்க. அப்போ அவங்களெல்லாம் கொடுக்கணும். அதனால் என்னுடைய உரையை நான் முடித்து கொண்டு, ஜாக்கிரதையாக இருங்க. இந்த பிறவி அற்புதமான பிறவி. வள்ளலாரிடம் நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் சாதாரணமாக வந்துவிடவில்லை. இதை உணருங்கள். வள்ளல் பெருமான் எப்படி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்துன்னு சொன்னாரோ, அதுபோல் இது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய, நம்மளை நாம் தனித்துவமானது. அது தெரிஞ்சுங்க. இந்த ஆன்மா இன்னொருத்தர் யாரையும் கூட்டு போக முடியாது. இது தனித்துவமானது. தனித்த நிலையில் தான் இறைவனுடைய அடியை சேர வேண்டும் என்று சொல்லி ஏன்னா இது சாகா கல்வி. புக்கை நல்லா படிங்க, அறிவு தெளிவு பெறுங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யாருடைய அறிவு? நம்ம அறிவு. எதை ஒன்றாலும் நீங்கள் கேட்கலாம், அங்கே கொண்டு போங்க. அங்கே இறைவன் இருக்கார், நமக்குள்ளே இறைவன் அறிவாக இருக்கிறார். அவராட்ட போய் கேட்டு, ஐயா அவர் சொன்னார் அது கரெக்டு தானேன்றதை நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லுங்கள். ஏன்னா இறைவன் நமக்குள்ளே இருக்கான், நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கான், அறிவாக இருக்கான். அறிவில் வாழுங்க. அப்போ கடவுளோட வாழறீங்கன்னு அர்த்தம். மனசில் வாழ்ந்தீங்கன்னா கடவுளை நீங்கள் ஏறெடுத்தே பார்க்கலன்னு அர்த்தம். அதனால் அப்படி சொல்லி நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப நிகழ்ச்சியாக அது இறைவணக்கம் பாடுவாங்க. ஐயா பாடல் இங்கே பாடுறதுக்கு இப்போ இது சொற்பொழிவு நேரம். இறைவணக்கமாக அவர்கள் பாடுவதற்கான ஒரு வாய்ப்பை இங்கே ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறது. இறைவணக்க பாடல்கள்